ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, திருச்சபையின் கூடுகைகள் ஒவ்வொன்றும் நடக்குது இல்லையா? ஆண்கள் ஐக்கியமாக இருக்கலாம், பெண்கள் ஐக்கியமாக இருக்கலாம், அல்லது முதியோர்களுக்கான ஐக்கியமாக இருக்கலாம், சிறுவர் வேதாகம பள்ளியாக இருக்கலாம். இப்படி எல்லா விதமான நிகழ்வுகளிலும் மைய இடத்தை பெற வேண்டியது எது தெரியுமா? ஆண்டவருடைய வசனம். முக்கியத்தை பெற வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 21 வசனத்தில் கடைசி 2 வரிகளில், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளது ஆக்குவார். அதாவது நம்முடைய திருச்சபைகளில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே முக்கியமான இடத்தை பெற வேண்டியது எது தெரியுமா? பிரபலமான ஊழியர்களை நாம் அழைப்பதினாலே அல்ல, அல்லது நம்முடைய திருச்சபையின் கட்டடங்கள் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அல்ல, அல்லது திருச்சபையிலே கூடி வருகிற அந்த நிகழ்விலே பங்கேற்றவர்களுடைய எண்ணிக்கை அல்ல. எது முக்கியம் தெரியுமா? திருச்சபையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் வேத வசனத்தை முக்கியப்படுத்தி ஜனங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியை குறிவைத்து நடத்தப்படுகிறதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலை அப்படின்னா விசுவாசிகளுடைய இருதயத்தில் கொஞ்சம் ஒரு சலசலப்பு வருது. ஐயோ இன்றைக்கி ஆராதனைக்கு போலேன்னு. ஆனால் இதே விசுவாசிகள் பாவத்தை இயல்பாக செய்ய முடியுது, இயல்பாக பொறாமைப்பட முடியுது, மற்றவர்களை மன்னிக்காமல் வாழ முடியுது. தங்களுடைய இருதயத்தில் எந்தவித சலனமும் மற்றவர்களாய் இவர்கள் மறுபடியும் திருச்சபையின் கூடுகையிலே அதே மனநிலையோடு பங்கேற்க முடிகிறது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? திருச்சபைகளின் கூடுகைகளிலே தொடர்ச்சியாக தங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டாலும் திருச்சபையின் கூடுகைகள் தேவ வசனத்தை ஆதாரமாக கொண்டு இயங்காததினாலே இவர்கள் எந்த விதமான ஆவிக்குரிய உணர்வையும் அடையவில்லை. அதுதான் அர்த்தம். ஒருவேளை நம்முடைய ஆயர் ஒரு சிறந்த இறையியல் கல்லூரியிலே பட்டம் வாங்கியிருக்கலாம், அவசியம்தான், அது முக்கியம்தான், நல்லது. ஆனால் வேத வசனத்தை மையமாக கொண்டு அவர் போதிக்கிறாரா அப்படிங்கிறது எல்லாவற்றையும் விட முக்கியம். வேத வசனங்கள் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறதா? கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க வேத வசனத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களா? மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களா? கமிட்டி முக்கியம்தான், ஆனால் அதிலே ஆவிக்குரியவர்கள் இடம் பெற்றிருக்கிறார்களா அப்படிங்கிறது எல்லாவற்றையும் முக்கியம். இன்னும் என்ன தெரியுமா முக்கியமானது எது? மத்திய சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரம் 17 வசனத்தில், மதிகேடரே குருடரே எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? 19 வசனம், மதிகேடரே குருடரே எது முக்கியம்? காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும், நல்லது, முக்கியம், அவசியம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் எப்படி இருந்து காணிக்கை கொடுக்கிறேன் அதுதான் முக்கியம். ஒருவேளை நான் காணிக்கை கொடுப்பதினாலே நான் பரிசுத்தமாக முடியாது, மாறாக நான் பரிசுத்தமாக இருந்து காணிக்கை கொடுக்கும் பொழுது தான் கர்த்தரின் காணிக்கை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி நம்ம நிறைய மிஷன்ஸுக்கு கொடுக்கலாம், நிறைய ஊழியர்களை நம்ம தாங்கலாம், மனமோந்து கொடுக்கலாம். நாம் எப்படி இருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் தேவனுடைய பார்வையிலே முக்கியம். ஒருவேளை இந்த காணிக்கை ஊழியங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய காணிக்கைகளை சுமந்து இளைத்து போனேன், உன் காணிக்கைகளும் பலிகளும் என்னை வருத்தப்படுத்துகிறது. தகுதி இல்லாமல் நாம் ரட்சிக்கப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்காமல் நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அது தேவனை சந்தோஷப்படுத்தாது. எது முக்கியம்? நம்முடைய கேள்விகளை நம்முடைய இருதயத்தில் எழுப்புவோம். அடுத்ததாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12 அதிகாரம் 31 வசனத்தில், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எல்லா ஆவிக்குரிய வரங்களையும் பட்டியலிட்டு தான் பவுல் பேசுகிறாரு. இதை விட முக்கியமான வரம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா சொல்ல போகிறாரு? 13 அதிகாரத்தில் அன்பை பற்றி பேசுகிறார். ஒருவேளை இன்றைக்கி சிஎஸ்ஐ விசுவாசிகளுக்கு கூட பக்கத்து இருக்கிற பெந்தேகோஸ்து சபையை கொஞ்சம் எட்டி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஆராதனை முறை கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் விசேஷ கூடுகைகளில் பெந்தேகோஸ்து ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற கூத்தாடிகளை கூட்டு வராங்க. தீர்க்க தரிசனங்களை அள்ளி தெளித்து ஜனங்களை முட்டாள்களாக்குகிற, தங்களுக்கென்று ஜனங்களை வசப்படுத்தி கொள்ளுகிற கோமாளிகளையும் சபைக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போ எது தெரியுமா முக்கியம்? அன்பு. நான் தேவனை நேசிக்க முடிகிறதா, அல்லது தேவனால் மறுபடியும் பிறந்த நான் மறுபிறப்படைந்த இன்னொரு கிறிஸ்தவனை என்னால் நேசிக்க முடிகிறதா? அன்பு தான் முக்கியம். நம்ம யோசிச்சு பார்ப்போம் இன்றைக்கு எது முக்கியம் என்று சொல்லி.